நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமை, புகழ், பிரம்மாண்டம், நேர்மை, அங்கீகாரம், கர்வம், கரகோஷம், கொண்டாட்டம். திறமையாளனை கலைஞனாய் அங்கீகரிப்பது விருது. நேர்மை விருதினை அங்கீகரிக்கிறது. அவ்வாறு தமிழ் திரையுலகின் உயரையில் ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரு விருது, விஜய் அவார்ட். எல்லா புகழும் இறைவனுக்கே. விஜய் அவார்ட்ஸ் கொடுக்கப்படுவதில்லை, இது விதைக்கப்படுகிறது. அவங்களுடைய பசிக்கு இப்படி ஒரு விருதை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கைகளில் சேர காத்திருப்போர் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு பெருமிதம், ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. இது ரசிகனுக்கும் நடிகனுக்குமான இடைவெளியை குறைத்து கொண்டாடப்படும் திருவிழா. இந்த அவார்டை எனக்கு கொடுத்தவர்களுக்கும் நன்றி. இது இன்னும் ஒரு தீபாவளி. வெயிட்டான ரியல் வெயிட். இந்த மேடையை மறக்க முடியாது. ரொம்ப ஸ்பெஷலான மேடை இது. திரைமறைவில் சேவையாற்றும் கலைஞர்களையும் திரையே வாழ்வாய் வாழும் கலைஞர்களையும் கௌரவிக்க மறப்பது. இங்க இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாரையுமே இன் டியூ ரெஸ்பெக்ட் டு தி சூப்பர் ஸ்டார். உச்சத்தில் இருக்கும் கலைஞர்களை மட்டுமல்லாமல் உண்மையான கலைஞர்களையும் கௌரவப்படுத்தி உன்னத விருது. சிவாஜி சார் கூட வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் பேரில் இந்த விருது பெறுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். கம்பீரமாக விருது கன்னியை கையில் ஏந்தி ஒவ்வொரு கலைஞனின் பெருமிதமும் பெருமூச்சுமே விழாவின் வெற்றி. இங்கு கால் பதித்த கலைஞர்களின் தடங்கள் எல்லாமே என்றும் அழியா தமிழ் திரையுலகின் வரலாற்று சுவடுகளில். ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலில் இந்த விஜய் அவார்ட்ஸ் என்று துவக்கப்பட்ட அந்த தருணத்தில் எங்களுடைய கண்முன் தென்பட்ட முக்கியமான ஓரிரு அம்சங்கள் என்னவென்றால், சின்னத்திரை பொதுவாக எடுத்துக்கொண்டால் சினிமாவை நம்பித்தான் இருக்கின்றது. இப்படி சினிமா மேலே பிகி பேக் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் சின்னத்திரை பெரிய திரைக்கு நன்றிக்கடனாக என்ன செய்தது? ஸோ இந்த விஜய் அவார்ட்ஸினுடைய பேசிக் தீம் என்னவென்றால், திரைப்படத்தில் உள்ள சகோதரிகளுடன் கைகோர்த்து இந்த ஒரு விழாவாக இந்த சினிமாவையே செலிப்ரேட் பண்ணணும் என்பதுதான் முதல் நோக்கம். செவன்த் இயர் விஜய் அவார்ட்ஸ் வரதில் என்ன ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் என்றால், ஸ்பெஷல் என்னென்னா, சினிமாவுக்கு செவன்த் ஆர்ட் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. செவன்த் ஹெவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ செவன்த் அப்படிங்கிறது இஸ் ஜென்ரலி அசோசியேட்டட் சம்திங் வெரி ஹாப்பி, சம்திங் வெரி ப்ளசன்ட், சம்திங் ஹெவன்லி. ஸோ அந்த ஒரு ரீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த 7ஆம் ஆண்டு கால் எடுத்து வைக்கும்பொழுது விஜய் அவார்ட்ஸ். விஜய் டிவினா அதுவும் எங்க தளபதி விஜய்க்கு விஜய் அவார்ட்ஸ்னா இந்த வருஷம் விஜய் அவார்ட்ஸ்ல எங்க விஜய்க்கு தான் துப்பாக்கி படத்துக்கு அவார்டு.
விஜய் டிவி நாங்கள் வருஷம் பார்த்துன்னு இருக்கோம். நியாயமான விருது. இந்த விருதுக்கு எங்கள் தலையை வந்து தான் நாங்கள் இது நாமினேட் பண்ணுறோம். தீவிரவாதிக்கும் போராளிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், வெற்றி. ஜெயிக்கிற வரைக்கும் தீவிரவாதி, ஜெயிச்சிட்டா போராளி. இந்த வாட்டி விஜய் அவார்ட்ஸில் எங்கள் தளபதி விஜய் துப்பாக்கி படத்துக்காக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த வருஷம் விஜய் அவார்ட்ஸில் எங்கள் இளைய தளபதி ஜெயிக்கணும், துப்பாக்கி படம். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி துப்பாக்கி படம் பார்த்துருக்கேன். நான் ஓட்டு அவருக்கு தான் போடுவேன். போன வாட்டி மங்காத்தாக்கு 2 அவார்டு கிடச்சிது. இந்த வாட்டி தலைக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு எங்கள் தலைக்கு தான் கிடைக்கும். இந்த வாட்டி அஜித் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு பில்லா 2க்காக வேணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு வந்து நாங்கள் சமந்தாக்கு ஓட் பண்ணுறோம். விஜய் அவார்ட்ஸ்னாலே நியாயமான அவார்டு, அதனால கண்டிப்பாக நியாயமான ஆளுக்கு தான் இந்த அவார்டு போகும். அது எங்கள் தலை தான். அனுஷ்கா ஹைட்டு, தலை வெயிட்டு. நாங்கள் எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருக்கோம் விஜய் அவார்ட்ஸ் வரதுக்காக. குறிப்பாக இந்த 7ஆம் வருடம் இந்த விஜய் அவார்ட்ஸில் என்னன்னா ஜூரி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது. நான் 1ஆம் ஆண்டிலிருந்து ஆஸ் ஏ ஃபவுண்டர் ஜூரி மெம்பராக இருந்து கொண்டு வருகிறேன். சென்ற வருடம் இருந்த ராண்டி ரத்னவேல் கேமராமேன் இந்த வருடம் இருக்கிறார். இது எனக்கு செகண்ட் இயர் ஆஸ் அ ஜூரி. பீனிங்லேயே சொன்னாங்க விஜய் டிவிலேருந்து, எனக்கு வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கொடுக்கலான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஜென்யூன் அவார்ட், ரொம்ப நேர்மையான அவார்டுன்னு சொல்லுவேன். அதை தவிர மற்றவர்கள் அனைவரும் புதிய ஜூரி மெம்பர்ஸ். குறிப்பாக சொல்ல வேண்டாம், சேரன் அவருடைய படைப்புகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு உன்னதமான ஒரு ஃபில்ம் மேக்கர் அண்ட் வெரி தாட்ஃபுல், வெரி எமோஷ்னல், வெரி சோல்ஃபுல் ஃபில்ம் மேக்கர். மகேந்திரனுக்கு அடுத்தாப்புல நான் சேரனைத்தான் நான் முன்வைப்பேன். சரியான கலைஞர்களுக்கு, சரியான உழைப்பாளிகளுக்கு, சரியான படத்திற்கு கண்டிப்பாக விருது கிடைக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் ஏனோ தானோ என்று முகப்புகழ்ச்சிக்காக, இல்லை முகத்தோற்றத்தை பயன்படுத்தி, இல்லை கமர்ஷியல் அடையாளங்களுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுவிடக்கூடாது என்று மிகுந்த கவனமாக இருக்கிறேன். அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், இந்த ஜென்ரேஷனுடைய படங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு we wanted youngsters mind also to work in unison with the other jury members. அதற்காகத்தான் இந்த இளைய தலைமுறை இயக்குநர்களை நாங்கள் ஆட்டத்துக்கு சேர்த்து கொண்டோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க. ஏன் விஜய் அவார்ட்ஸ் பற்றி அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த வருஷம் ஜூரியில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ வந்து ரொம்ப த்ரில்லாக இருக்குது. ரொம்ப பிகாஸ் ஐ கேன் நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் விஜய் அவார்ட்ஸ். ஸோ இந்த ஜூரி மெம்பர்ஸ்னுடைய இந்த கலர் இஸ் குவைட் நியூ ஃபார் திஸ் இயர். ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் விஜய் அவார்ட் அப்பார்ட் ஃப்ரம் அதர் ஸ்பெஷாலிட்டிஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஒப்பற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெயரில் நிறுவப்பட்ட இந்த செவாலியர் சிவாஜி கணேசன் விருது என்பதுதான் எனக்கு வந்து மிகவும் இந்த ஸ்பெஷல்லையே மிக ஸ்பெஷலான படுகின்ற ஒரு விஷயம் இந்த விஜய் அவார்ட்ஸில். அதில் என்ன அழகான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடையாது. அது ரொம்ப வருஷம் ஆச்சு, வயசாச்சுப்பா கொடுத்துருவோம்ப்பா அவருக்கு, அந்த மாதிரி அவார்டெல்லாம் கிடையாது. அது இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் செவரல் ஃபேக்டர்ஸ் விச் ஒன் சிங்கிள் மேன் கேனாட் ஹேண்டில். நான் எப்படி நான் சொல்லும்போது புரியும். முதல் வருடம் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், கமல்ஹாசன் இஸ் தி ஒன்லி ஆக்டர் இந்த ஹோல் வேர்ல்டு, உலகத்திலேயே உலகநாயகன் சும்மா ஊரை சுற்றி பார்த்தாருங்கிறதுக்கெல்லாம் அவார்டு. 5 வயதிலிருந்து 55 தாண்டி அந்த ஸ்டார்டம், அந்த நட்சத்திர அந்தஸ்து குறையாமல் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் நடித்திருக்கும் ஒரே நடிகர் உலகத்திலே, உலக வரலாறுலே அவரோடு தான். அதனால் அந்த செவாலியர் சிவாஜி கணேசன் பேருக்கு எந்தவித குந்தகமும் வரக்கூடாது என்பதற்காக தேர்ந்தெடுத்து ஒரு பொக்கிஷங்களாக எடுத்து நம் மக்கள் மத்தியிலே பாராட்டுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செவாலியே சிவாஜி கணேசன் விருதை முதல் முறையாக வழங்க பத்மபூஷன் சரோஜா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Ragavan, stay in the prizes, top dollar Curry Lils, a Kenneton. You ready? Come on, yeah, let's go. தேவர் மகனில் வந்த அந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் பேசாமல் பேசிக்கொண்ட வசனங்கள். இது என்னுடைய தம்பி வேறொரு விழாவில் நான் ரொம்ப தனிமைப்பட்டிருந்த போது என்னை தத்தெடுத்து கொண்ட குடும்பம் இது. இந்த குடும்பத்தில் எப்படி சேர்ந்தேன்னு எனக்கே தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா நடிகனும் துணை நடிகனும் ஆரம்பகால நடிகனும் ஆசைப்படும் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பெருமையாக நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கே பாலச்சந்தர் அவர்கள் அப்படின்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரனுடைய தனித்தன்மை என்னவென்றால் பாரு சிவாஜி கணேசன் விருது அவருக்கு போகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்ற மாபெரும் ஜாம்பவான்கள் கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே வெறும் பெண்களை மையமாக வைத்துக்கொண்டு கதையை எடுத்து அவர்களெல்லாம் வெற்றி படமாக கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர் கே பாலச்சந்தர். அது மட்டுமல்ல சிவாஜி கேட்டகரிக்கு இதான் வச்சுக்கோங்க, ஒரு கமல்ஹாசனை அறிமுகப்படுத்துகிறேன், எம்ஜிஆர் கேட்டகரிக்கு இந்தாங்க வைத்துக் கொள்ளுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்துகிறேன் என்று ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு ஸ்டாராக 40-50 ஸ்டாரை அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்டவர் கே பாலச்சந்தர். ஹி வாஸ் எ நேம் அபவ் த டைட்டில். அவரை பற்றி நம்ம நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஸோ யூ வில் நோ தட் வை செவாலியர் சிவாஜி கணேசன் வித் ஸோ ஸ்பெஷல் ஃபார் தி விஜய் அவார்ட்ஸ் அப்படின்னு. திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விருது செவாலியே சிவாஜி கணேசன் விருது. இந்த விருதை பற்றி பேசுறதுக்காக வரப்போறவர் உங்க எல்லாருக்குமே பிடித்தமான திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். உலகின் பிதாமகன் திரு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு செவாலியே சிவாஜி கணேசன் விருது உங்கள் பலத்த கரவொலிகளோ. நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் பெயரால் வைக்கப்பட்டிருக்கிற இந்த விருதுக்கு நான் உரியவனாக்கப்படுகிறேன் என்று நினைக்கும் போது எனக்கு பெருமிதம், ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் இங்கேருந்து சென்னையில் கோடம்பாக்கத்திட்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கினா இட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிலிட்டி. எவ்ரிபடி நோஸ். இந்த செவாலியர் அவார்ட் எனக்கு விஜய் டிவி கொடுத்ததுக்கும் அப்புறம் ஃபேமிலி ஆஃப் சிவாஜி கணேசன் I'm really proud of it and எல்லா ப்ரோக்ராமும் எனக்கு மணிரத்னம் அதே போல் ரோஜா என்ற ஒரு ஒப்பற்ற படத்தை எடுத்து காஷ்மீரில் தீவிரவாதிகளும் பார்த்து மகிழ்ந்த படமாக எடுத்து ஒரே நாளில் ஒரே படத்தில் யூனிஃபைடு இந்தியா த்ரூ ஒன் ஃபில்ம் ரோஜா என்ற படம். சிகரத்திற்கு சிகரம் வைத்தார் போல் திரு மணிரத்ன தேவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிவாஜி சார் கூட வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் பேரில் இந்த விருது பெறுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் கேபி சார் கையில் வாங்குறதுல ஈவன் மோர் ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். அதே போல் ரஜினிகாந்த் அவர்களும் அதாவது ஃப்ரம் தி லோயஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஆக்டர் ஈவன் டு தி ஹையஸ்ட். அது மாதிரி எல்லாருக்குமே தகுந்த நபர்கள் நல்ல வேளை நம்ம தமிழ் சினிமாவில் இருப்பது மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கிறது. ஸோ தட் இஸ் வை ஐ ஃபீல் செவாலியர் சிவாஜி கணேசன் இஸ் லைக் தி what do you call the cherry on top of the cream அப்படின்னு என்னுடைய ஸ்பெஷாலிட்டி ஐ ஃபீல் இந்த விஜய் அவார்ட்ஸில் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் அதர் திங்ஸ் செவாலியர் சிவாஜி கணேசன். சிவாஜி சாருடைய புதல்வர்கள் என்னுடைய சகோதரர்கள் அவர் கையால் இந்த ஒரு வெயிட்டான ரியல் வெயிட் ஒரு அவார்டு வாங்கியதில் மிக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
இந்திய சினிமாவுக்கு மிகப்பெரிய பங்காற்றியது என்ற அளவில் ஒரு சிறப்பு விருதை ஒவ்வொரு வருடமும் விஜய் டிவி வழங்கி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமானவர்கள் தொடர்ந்து இந்த விருதை பெற்று வருகிறார்கள். அந்த வரிசையில் செவாலியே சிவாஜி கணேசன் விருதை இந்த வருடம் பெறப்போகிறவர் யார்? ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கு தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய பங்காற்றியவருக்கு இந்த விருது ரசிகர்களின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் கௌரவத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அந்த விருதை பெறப்போகிறவர் யார் என்பதை அறிவிப்பதற்கு வரப்போகிறவரே உலக நாயகன். அண்ணா ரெண்டு இந்த கௌரவமான மரியாதைக்குரிய விருதை திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வழங்குவதற்காக உலகநாயகன் கமல்ஹாசனோடு வந்து சேரப்போகிறவர் உலகமெங்கும் இந்தி இசை கொண்டு சேர்த்த ஒரு மனிதா, லெஜெண்ட் ஆஃப் மியூசிக்னு மிக இளம் வயதிலேயே பெயரை பெற்றவர். நான் ஏற்கனவே சொன்னபடி மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இசை புயல் ஏஆர் ரஹ்மான். நடிகர் திலகம் அவர்களுடைய வாரிசு இளைய திலகம் திரு பிரபு அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இந்திய திரையுலகில் தனது பங்கை மிகச்சிறப்பாக செய்ததை கௌரவப்படுத்தும் விதமாக இதோ செவாலியே சிவாஜி கணேசன் விருது. மறக்க முடியாத ஒரு நிமிடம் இது தமிழ் திரையுலகத்திற்கும் இந்திய திரையுலகத்திற்கும். பெரியவரோட அவரோட பேரில் இருக்கிற ஒரு அவார்டு கொடுக்கறதுக்கு தகுதி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அது எதுக்கோ கொடுத்துட்டாங்க முதல்ல. எனக்கு அதுக்கு ரொம்ப கொஞ்சம் என் மேலே ரொம்ப கருணை தான் ஜாஸ்தி காட்டிருக்காங்களோ, காதல் ஜாஸ்தி காட்டிருக்காங்களோன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லோரோட நான் வேலை பண்ணியிருக்கிறேன், அவருக்கும் பாடிருக்கிறேன். இதை விட என்ன சார் ஓடும்? 14 வயசு இருக்கும்போது சாரோட பர்த்டேக்கு நான் வந்து ஒரு நிகழ்ச்சி வாசிச்சிருக்கேன். ஸோ இப்போது இந்த நிகழ்ச்சி கூப்பிட்ட உடனே அது ஞாபகம் வந்தது எனக்கு. எனக்கோசம் எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆளுக்கே வந்து அவர் வந்து ஒரு பரிசு கொடுத்துருக்காரு. அஞ்சலி என்னுயிர் காதலி. ரொம்ப உயர்வான கலைஞர் கூட இருக்கிறதுனால தெரியல. இவங்க எல்லாம் கூடயே நின்றுட்டு இருக்கிறனால, நம்ம டெய்லி ஜோக் அடிச்சிட்டு இருக்கனால எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியல. நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது தான், ஆமாம் இல்லை இது மெட்ராஸ் மொசாட் இல்லை, இவர் 8000 பாட்டா, 30,000 பாட்டா, 20,000 பாட்டா, எவ்வளோ 40,000, என்ன கணக்கே இல்லையே. நான் ஒரு வாட்டி சொன்னேன், நான் இவர் 30,000 தாண்டிட்டாரு அப்படின்னா இதானே ரெக்கார்டுண்ணா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, வேணாம் அப்படின்ட்டாரு. இது சொல்லி ஏதோ ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பாலு சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். And the winner is தேசிய விருது என்பது ஜனாதிபதி விருது, விஜய் டிவி விருது என்பது ஜனங்களின் விருது. நான் இன்னும் தாதா சாஹேப் பால்கே விருதினை இன்னும் நான் பெறவில்லை. அந்த விருதினை இன்று நான் பெற்றுவிட்டதாக நினைக்கிறேன். கண்கோடி வேண்டும். ஒரு பெரிய குடும்பம் தமிழ் சினிமாவையே உருவாக்கி இருக்கு. எல்லாருக்கும் அவங்க அப்பா ஒரு ஹீரோ தானே. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் எனக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. பெஸ்ட் என்றால் உன்னதம் என்ற அந்த ஒரு விஷயம் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. நாட் ஜஸ்ட் பெஸ்ட் இன் கிராஃப்ட், நாட் ஜஸ்ட் பெஸ்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆர் அன் ஆர்டிஸ்டிக் வேல்யூ, பட் மக்களை ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து
உய்விப்பதை மட்டுமல்லாமல் உன்னதமாகவும் செய்யக்கூடிய படமாக தான் பெஸ்ட் ஃபிலிம் அப்படி வருது. ஸோ அந்த கேட்டகரியில் ஆல்வேஸ் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இது மாதிரி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், அப்புறம் பெஸ்ட் நியூ ஃபேஸ் மேல் இப்படிலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மண்டை குறைச்சலாக இருக்குங்க. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. வெரி குட் கிராப் ஆஃப் பியூட்டிஃபுல் நியூ கமர்ஸ். அவங்களை எல்லாருக்கும் நாமினேட் பார்த்து எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கலாம் போல் ஆசையாக இருக்குது. பட் சமேரில் இருந்தாலும் இது சும்மா ஆஃப்டர் ஒரு மஜா தானே. ஸோ வி ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் அவர் செல் டு 5 நாமினேஷன். ஸோ அந்த மாதிரி திறமைசாலிகளுடைய ஒரு குவான்டிட்டி அதிகமானாலும் எங்களுக்கு பிரச்சனை வருவது உண்டு இந்த வருஷம். பெஸ்ட் ஆக்டர் மேல். உலக நாயகன் கையை பிடித்து அழைத்து வந்த அழகான ஒரு காட்சி. வாவ் வாவ். ஃபஸ்ட்டு காமெடி அவார்டில் ஆரம்பித்தாங்க. இது கடைசியில் அழுக படமாக முடிஞ்சிடும் போல் இருக்கு. நாகேஷை பற்றி பேசும்போது அழாமல் இருக்கணும்னு நினச்சேன். இது அங்கே ஒருத்தர் அழுதுட்ருக்காரு. அந்த கண்ணீரை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். சூர்யா, இன்னும் நிறையா போக வேண்டியிருக்கு. இந்த கனமெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறையா வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணி பழகிட்டீங்க. இன்னும் நிறையா போக வேண்டிய இடம் இருக்குது. இதில் உங்கள் முகத்தை பார்க்குறத விட அந்த ஆள் முகத்தை பார்க்குறது தான் சந்தோஷமாக இருக்குது. திரு கமல்ஹாசன் அவர்களுடைய அனுமதியோடு திரு சிவகுமார் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸா, அந்த உணர்வுபூர்வமான தருணத்தில் நீங்கள் இங்கே இருக்க வேண்டும். கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ரெடியாக வந்துருக்கு. சொல்லுங்கண்ணே. 1955 ஒரு 15 வருஷம் சிவாஜி தான் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர்னு தொடர்ந்து பேசும்போது பரிசு கொடுத்துட்டு வந்துச்சு. அப்போ என்ன மாதிரி ஒரு ரசிகன் ஒரு லெட்டர் போட்டான். சிவாஜின்னு ஒரு நடிகர் இருக்கிற வரைக்கும் இன்னொருத்த ப்ரைஸே வாங்க முடியாது, ஆல் டைம் பெஸ்ட் ஆக்டர் சிவாஜி ஒதுக்கிட்டு அடுத்த தலைமுறை கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டான் 1970. அது மாதிரி கமல்னு என்னுடைய தம்பி இருக்க வரைக்கும் எவனுமே சேர்ந்த நடிகர் பரிசு வாங்க முடியாது. அந்த மாபெரும் கலைஞன் அந்த பீடத்தை அவனுடைய அண்ணா மகனுக்கு வெட்டி கொடுத்ததற்காக சிரமத்தாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த அவார்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு கிடைச்சதோ இன்னொருத்தர் கிடைச்சதோ இல்லை, எங்களுக்குள்ள அன்பு இருக்குங்கிறது வந்து எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் காத்துட்ருக்காரு, அவார்டு வந்துடும் அவருக்கும். கார்த்தி இங்கே வாங்கும்போது கார்த்தி 1000ல் ஒருவன் கார்த்தி. லெட்ஸ் வெல்கம் கார்த்தி. வாங்க கார்த்தி. இதெல்லாம் நான் வாங்கினேன். இதெல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. இந்த அருமையான தருணத்தில் சிவகுமார் அவர்களுடைய மனைவி கார்த்திக் சூர்யா அவர்களுடைய தாயாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். சார் பரவாயில்ல, வாங்கம்மா. சாரே வாங்க. சிவகுமார் சார், இவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு மருமகளை கூப்பிடலன்னா எப்படி? ஜோதிகா, லெட்ஸ் வெல்கம் ஜோதிகா ப்ளீஸ். என்னுடைய மூத்த மகள் சூர்யா. அதாவது சூர்யாவுடைய பலம் எங்கே இருக்கிறது என்பது இங்கே அப்பட்டமாக தெரிகிறது. பொறாமையாகவே இருக்கு. வாழ்த்துக்கள் சூர்யா. நாக்கு ஒட்டுது, பேச முடியல. நான் நடிகனாக இல்லாட்டியும் கூட கமல் சாரோட போஸ்டர்ஸ் தான் வீட்டில் வச்சுருந்தேன், ரூமில் வச்சுருந்தேன். நடிகனாக இல்லாட்டி போஸ்டர் ஒட்டி தெய்வமே எழுதி வச்சிருந்தார். கடவுளை கூட நம்ப வேண்டாம், உன் உழைப்பை நம்பினா போதும் அப்படின்னு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு கமல் சார்.
எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு, சினிமா சார்ந்தவங்க இல்லாதவங்களுக்கும் கூட, அவங்கவுங்க துறையில் வந்து தனித்து நிற்கலாம், உங்களை நம்புங்க, என்ன ஆனாலும் ஜெயிக்கலாம், உங்களை நம்புங்கன்ட்டு திரும்பி திரும்பி நம்மளை ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தவர் வந்து கமல் சார். எனக்கு நிஜமாக பேச வரல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோ வர முதல் ஃபங்க்ஷன் இது. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பொண்ணுக்கு போய் காமிப்பேன். இதை விட ஒரு அழகான விழா என் வாழ்க்கையில் நடக்க முடியாது. ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ விஜய் அவார்ட்ஸ், தேங்க்யூ ஜூரி மெம்பர்ஸ். இது கமல் சார் எனக்கு கொடுத்த அவார்ட், அண்ட் அதுக்கு மேலே ரசிகர்கள் தேர்ந்த அவார்ட். இதுக்கு நிறைய வெயிட் ஜாஸ்தி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்புக்கு பல கோடி நன்றிகள். It's a great day and it's like a dream, and I can only say marriage couldn't have been better, and there's one more lucky girl like me to come in this family, and I cannot be nobody can be luckier than me to have a husband like Surya and a daughter like Diya. Thank you. விஜய் அவார்ட்ஸின் தனித்தன்மை அப்படின்னு நான் நினைக்கும் போது ஆஸ் அ ஜூரி சொல்கிறேன், இன் ஜட்ஜிங் எ ஃபில்ம் முதல் வருஷத்துலேருந்து நான் முக்கியமாக எடுத்து வச்சது ப்ளஸ் விஜய் டிவியினுடைய ஸ்தாபகர்கள் அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாம் மைண்டில் வச்சுருந்தது என்னென்னா, இந்த credibility ஃபேக்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் விஜய் அவார்ட். ஒரு நம்பகத்தன்மை இவங்க கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கும் சினிமா கலைஞருக்கும் போய் சேர வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம். பெஸ்ட் ஹீரோ விக்ரம் சார். இந்த அவார்ட் நான் உங்களுக்காக உங்கள் சார்பில் நான் வாங்குறேன். And congratulations to everybody, all the others who got it. Thank you very much, and thanks Gopi, thanks. மல்லியே சக்கரவள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே, பள்ளியே பங்கன பள்ளியே. Story
பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அம்பிகை. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள். Oh baby, I feel like flying, flying up, 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 up in the air. When I look at you looking at me like you wanna make love to me there. பொண்ண பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும் பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும். சத்தியமா எனக்கு நீ வேணாம் கண்டிப்பா எனக்கு நான் வேணும். சத்தியமா எனக்கு நீ வேண்டாம் கண்டிப்பா எனக்கு நான் வேணும். வந்து என்ன கண்டுபிடிச்சு கூட இல்ல ரொம்ப சிம்பிள் ஒண்ணு எனக்கு கூட இல்ல தயவு செஞ்சு ஒரு கண்ணெடுத்து என்ன சுட. நெக்ஸ்ட் கேட்டகரி சிறந்த நடிகர் பிரகாஷ் ராஜ் காஞ்சிபுரம். முதல் யூனிவர்சல் விஜய் அவார்ட்ஸுக்கும் இந்த ஜூரிக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான மெடலை நான் நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, பெருமையா இருக்கு தமிழ் சினிமாவை பற்றி அண்ட் ரசிகர்களை பற்றி இப்பேற்பட்ட படங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது. ஏனென்றால் சினிமா என்னையும் வாழ வைத்திருக்க, கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கேன் நான். தமிழ் சினிமா வாழ வச்சிருக்க, வாழ்க்கை கொடுத்துருக்கு. பட் எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ் சினிமாவுக்கு நம்ம பெருமையை சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அப்படி உழைப்பால பெருமையை சேர்த்துட்டு இருக்கிற லிஸ்ட்ல எங்களுடைய உலக நாயகன் இங்கே இருக்காரு, ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, சங்கர் சார் இருக்காரு. இப்படி ஒரு பொறுப்பு கூட எனக்கு ஒன்று வந்திருக்கு. எனக்கு இந்த தேசிய விருது தமிழ் சினிமா எனக்கு கொடுத்ததுக்கு நான் திருப்பி கொடுக்கறதா இருக்கும். மோசமான படங்கள், பொய்யான படங்கள் வர காலத்தில் சமுத்திரக்கனி, சசிகுமார், பசங்க, ஆல் தீஸ் டேலண்ட்ஸ்
ஒரு உண்மையான திறமையை உண்மையான படங்களை கொடுத்ததுக்கு அண்ட் விஜய் டிவி அண்ட் யூனிவர்சல் ஃபார் ரெக்கக்னைசிங் சச் டேலண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேல் 2010 சிறந்த கதாநாயகி யார் அப்படிங்கிறதா. The best actor female is Anjali for Angadi Theru. கதைகளை பேசும் விடியலையே. என்னோட டைரக்டர் வசந்த பாலன் சருக்கு தான் நான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன். நாட் ஓன்லி திஸ் ஒன், எனக்கு அங்காடி தெருவுக்காக நான் எந்தெந்த அவார்டு வாங்குறேன்னு அது எல்லாமே அவருக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் அவர் இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு இந்த கெரியரும் இல்லை, இந்த அவார்ட்ஸும் இல்லை. And the best actor female, the award goes to Anjali for எங்கேயும் எப்போதும். இந்த இயர் எனக்கு 3வது அவார்ட் கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி விஜய் டிவிக்கு. தமிழகத்தில் வந்து ஒரு நேர்மையான விருது அப்படிங்கிறது விஜய் அவார்ட்ஸாக இருக்குது. விஜய் அவார்ட்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுவும் வந்து ஒரு கலைஞனுடைய ஒரு உழைக்கிற கலைஞனுக்கு வந்து ஊதியமும் அவனுக்கான மரியாதையும் அவன் வேர்வை காயறதுக்கு முன்னாலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விஜய் அவார்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த இயர் முடிஞ்ச உடனே அதை கரெக்டாக அந்த சுட வந்து அவங்களுக்கான கௌரவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய சந்தோஷமான ஒரு விஷயம். நானும் இந்த வருஷம் என் படம் மெரினாவும் கலந்துக்கிட்டு இருக்கு. நானும் ரொம்ப இந்த வருஷமும் இந்த மேடையில் ஏறணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையாக ஆவலாக இருக்கிறேன். கண்டிப்பாக ஏறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விருது பெறும் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல் யார்? அபிநயா ஃபார் நாடோடிகள். ஆக்சுவலாக இந்த விருதை வழங்குவதில் விஜய் டிவி மிகப்பெரிய My father and mom, my family, I love you. She deserves a standing ovation, I believe. எல்லோரும் எழுந்து நின்றவருக்காக கரவொலியை கொடுக்க வேண்டும். Mama, Best Music Director. The best music director award goes to the evergreen, the genius A.R. Rahman. Best Playback Singer Female. The award goes to Shreya Ghoshal for Manni Paya. I'm so honored and so grateful at this moment that I got an award from Vijay TV. So I want to thank Gautam Menon sir, and definitely my big thank you to the pride of our nation,
A.R. Rahman sir. Thank you. அண்ட் ஸ்ரேயாஜி ஸ்மால் ரிக்வெஸ்ட். அண்ட் நீங்கள் உங்களுடைய குரல் மாதிரியே நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கு. டவுட்டாக பார்க்குறாங்களே. So beautiful like your voice. That's what he's trying to say. Absolutely. Yeah, same thing. And ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். ஸ்ரேயாஜி, 4 lines from your song. Sing கேளியே please. Manipaya. Manipaya. I'm so sorry. But मुझे जितनी तमिल आपसे समझ में आई उससे बेहतर आपने हिंदी बोला. So எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. I had actually thought that I might be asked for it, so I got my lyrics ready. So this is to you. Thank and you. To you. For me. Not for you. கடலினில் மீனாக இருந்தவள் நான், உனக்கென கரை தாண்டி வந்தவள் தான். துடித்திருந்தேன் தரையினிலே, திரும்பி விட்டேன் என் கடலிடமே. விஜய் அவார்ட்ஸ் நான் மறக்க முடியாத ஒரு அவார்ட் ஈவெண்ட் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து முதல்ல வந்த ஒரு அவார்ட். திரைத்துறைக்குள்ளே நான் வரணும்ட்டு ஆசைப்பட்டதுலேருந்து நான் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 ஆண்டுகளுக்கு மேலே முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு கிடச்சிது. இயக்குனர் சங்கர் அவர்கள் மூலமாக வந்து எனக்கு அந்த படத்தில் வசனம் எழுதுறதுக்கும் பாடல் எழுதுறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எல்லாருமே இருந்தாங்க. சுற்றி சங்கர் சார் இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க. அவங்க எல்லோரும் முன்னாடியே நடந்து போகும்போது அந்த பாட்டு போட்டு விட்டாங்க, இரும்பிலே ஒரு இதயம் பாட்டு போட்டுட்டு என்னை மேடைக்கு கூப்பிடும்போது மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள். மதன் கார்கே ஃபார் எந்திரன் அகேன். நான் வாங்குகிற முதல் விருது. இந்த விருதை வந்து நான் வந்து யாரை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆனனோ, யாரோட ஸ்டைலை, யாரோட நடை, யாரோடைய பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு நான் வந்து பைத்தியமாக இந்த வந்து இடத்துக்கு நான் வந்திருக்கணும். அது காரணம் என்னுடைய தந்தை கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். அவருக்கு தான் இந்த என்னுடைய முதல் விருதை காணிக்கை ஆக்குறேன். அனைவருக்கும் நன்றி. பெஸ்ட் லிரிசிஸ்ட் 2011ஆம் ஆண்டினுடைய சிறந்த பாடல் ஆசிரியர் யார்? கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து. அனைவருக்கும் வணக்கம். விஜய் என்ற சொல்லுக்கு வெற்றி என்று பொருள். வெற்றி எங்களுக்கு விருது தந்திருக்கிறது. இயக்குனர் சிகரம் பால்கே விருது பெற்ற பாலச்சந்தர் அவர்களின் திருக்கரங்களால் இந்த விருது பெறுவது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தனனன தானனான 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 தானனான. இந்த மெட்டுக்குள் சாரை கொண்டு வர வேண்டும். சரசர சார காத்து வீசும் போதும், சார பார்த்து பேசும் போதும், சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். And the winner is Dr. Kamal Haasan. அந்த விருதுக்கு அவரால் பெரிய மதிப்பு கிடைக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அது நிஜமாவே இன்றைக்கு காமெடியின் விருதுக்கு கமலஹாசனால் மிகப்பெரிய மரியாதை கிடைத்திருக்கிறது. அதை இந்த இடத்துல நான் சொல்லும்போது, என்னால் கமலஹாசனை நான் கிட்டே இருந்து எவ்வளவு, நாகேஷை எவ்வளவு அருகே இருந்து நான் கவனித்திருக்கிறேனோ அதே போல் கமலஹாசனையும் அருகே இருந்து கவனித்திருக்கிறேன். அவர் மாதிரி காமெடி பண்ண முடியாது யாராலும்.
பாராளி பண்ணுங்க. அப்படி அழகாக காமெடி பண்ணுவார். I must thank Vijay Awards also for giving me an opportunity to honor my own Kamal Haasan. Beautiful feeling. இங்கே ஒரு வாத்தியார் இருக்கும்போதே இன்னொரு வாத்தியாரை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திரு நாகேஷ் அவர்கள். எஸ், அவர் எப்படி எனக்கு வாத்தியார் ஆனார்னா, இந்த வாத்தியார் தான் அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு சீனை எழுதி கொடுத்துட்டு அதை நான் நடிக்கும்போது தலையில் குட்டாத குறையாக இதை நாகேஷ்ட்டு கொடுத்துருந்தா எப்படி பண்ணி கொடுத்துட்டோமா, சரி விடு பண்ணு அப்படின்னுவார். அப்படி ஆரம்பிச்சுவேன். நான் நாகேஷுடைய ஃபேனாக இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை. திஸ் இஸ் ஃபார் மை நாகேஷ், அவர் நாகேஷ். Yes, comedy is serious business. We are all serious people, all of us. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், சீனிவாசன் சேயவன் கமலஹாசன் தான். Best Comedian Award goes to 2009 பெஸ்ட் காமெடியன் யாருன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் அந்த விருதை வழங்குவதற்காக 2 பேரை அழைக்கிறோம். திரு யூகி சேது அவர்கள், செல்வி மீனாட்சி அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். The winner for this year best comedian is சிவா மனசுல சக்தியில் நடித்த நடிகர் சந்தானம். என்ன சந்தானம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு மனசு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அவார்டு ஃபங்க்ஷன் தானே, இல்லை நீயா நானாவா? எல்லோரையும் மனது விட்டு சிரிக்க வைத்த ஒருவருக்கான விருது க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை கோஹினூர் தாசல் பாசுமதி பெஸ்ட் காமெடியன் 2010 யாருன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், உங்க எல்லாருக்கும் பிடிச்ச காமெடியன் சந்தானம். நண்பேண்டா. அதுன்னு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கும்போது ஒருத்தரை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். எனக்கு மட்டும் பீரோ தூக்குற மாதிரி 4 பேர் கூப்பிட்டுருக்கீங்க. எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதனால எல்லாரும் இவர் என் ஃப்ரெண்ட்ஸா? ஏங்க சிம்புக்கு அவர் தாங்க ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொன்னாரா? அவரை நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேரளாவுக்கு கூட்டிட்டு போவாரு, பஸ்ல ஏற்றி விடுவாரு, ஃப்ரீயா செலவு பண்ணுவாரு. இவர் எப்போ செட்டு போடும்போதே வந்துட்டாரா? ரொம்ப நேரமா நாங்கள் பார்க்கவே இல்லையே இவரை. எங்க இருந்த நீ? எங்க இருந்த சொல்லி ஆகணும். உன் வாய்ஸ் வந்து எஸ்பிபியை விட பெரிய ஹிட்டு. ஒரே ஒரு 2 லைன் பாட்டு பாட வைக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கட்டாயமா பாட வைக்கலாம். அதாவது நல்ல ராகமுள்ள பாட்டு வேணுமே. நீலா காய், அது பாட வைக்கலாமா? ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறேன். சரி மேம், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேற சொல்லுங்க. நீங்க தான் பேசணும் சந்தானம். ஏன்னா எங்க 2 பேர்ட்ட ஹோட்டல் ஆர்டர் எடுக்க வந்த மாதிரி வேற சொல்லுங்க என்ன இருக்குன்ற மாதிரி கேட்டீங்க. இது உங்களுடைய, நீங்க விருது வாங்கியிருக்கீங்க இந்த மேடை அண்ட் விஜய் டிவி உங்களுடைய இங்க இருந்து தான் ஆரம்பிச்சீங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுடைய விருது கண்டிப்பா நீங்க பேசணும். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாச்சும் கோபி ஒரு கேள்வி கேட்பாருன்னு பார்த்தேன். போன தடவை நான் விருது வாங்கியிருக்கேன். இல்லை, நான் போன தடவை கேட்ட உடனேயும் இது விஜய் அவார்ட்ஸா நீ நான் கேட்பீங்க எதுக்கு, அதனால அவனை கேட்க சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இந்த அவார்டுக்கு மெயினாக ஒரு அப்பா டாக்கர், எங்கள் அப்பா டாக்கர் கூப்பிடணும். டாக்டர் ராஜேஷ் அவர்கள் எங்க இருக்காரு? ராஜேஷ் மியூசிக் ஏற்ற மாதிரி ஸ்லோவெல்லாம் நடந்து வராதிங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க சார். நீங்களும் என்ன டான்ஸ் மூமெண்ட்டே வருங்க. வாங்க சார், இந்த அவார்டு உங்களுக்கு தான். வாங்கி கையில் வாங்கிக்கிங்க. எப்போ பார்த்தாலும் ஏண்டா நான் எழுதுகிறேன் டயலாக்கு, பொண்ணுங்களா உங்ககிட்ட வந்து சைன் வாங்குதுங்க, நீ காட்டவே மாட்டேன். இப்படி கூப்பிட்டா நான் இப்படியே வந்திருப்பாங்க, எனக்கு பின்னாடி போக சொல்லிட்டாங்க. தெரில, அதுவும் பொண்ணும் கூப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுந்து போயிட்டீங்க, என்ன கூட கண்டுக்காம. சார் சார் சார்ன்ற அப்படி. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு இவருக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு.
லாஸ்ட் இயர் வந்து சிவா மனசில் சக்திக்கு இந்த அவார்டு கிடைச்சிது. இந்த வருஷம் வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன். அடுத்த வருஷமும் ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கு இந்த அவார்டு அவர் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது நடக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் கோபி, ரொம்ப நன்றி. சந்தானம், ஒரு டைலாக் மட்டும் எல்லாருக்காக. ஊர் உலகத்தில் 4-5 அவார்டு வாங்குறவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு விஜய் டிவி அவார்டு வாங்க நாங்கள் படுற அவஸ்தை இது. ஐயோ 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 ஐயோ. தேங்க்யூ சந்தானம், தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். ஸோ கண்டிப்பாக ஒரு தலைப்பு செய்திகளே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஸ்டைலாக சொல்லுனா, ஹீரோயினுடன் பிட்டு சீன் கேட்கிறார் சந்தானம். 2011ஆம் ஆண்டினுடைய சிறந்த காமெடியனுக்கான விருது யாருக்கு போகிறது? மை டார்லிங் சந்தானம். ராஜா ராஜா. ஓகே ஓகே. ஹீரோ மாதிரியே இருக்காரு சந்தானம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார். என்ன வேலை இது? ஆக்சுவலா காம்படிஷனா பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன இன் பண்ணிட்டு வந்துருங்க, அவ்வளோதாங்க. அவார்டு ஃபங்க்ஷன் ஆச்சு, லுங்கியை கட்டிட்டு வர முடியும். ரொம்ப ரொம்ப டீசெண்டா இருக்கு. பக்கத்தில் ஒரு அழகான கலாய்க்கிறதுக்குன்னே ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சிருக்கிறீங்க. வருஷம் அவரையும் கரெக்டாக கூட்டு வந்துடுறீங்க. அவர் வந்துடுறாரு. அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக வராரா? இல்ல என்கிட்ட வரும்போதே, டேய் தம்பி என்னை பத்தி ஏதாவது ஸ்டேஜில் பேசுன. நான் ஒன்னே ஒன்று கேட்டேன், எவ்வளவோ சொக்காங்க இருக்குது, இந்த சேரு கவர் போட்ட துணியில் தைச்சா மாதிரி எதுக்கு போட்டு வந்துருக்கிற அப்படின்னா, ஐயோ இதை கேட்டீங்கன்னா அவ்வளோதான். நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிறேன் என்னுடைய லொல்லு சபா இயக்குனர் ராம்பாலா, என்னை அறிமுகப்படுத்திய பாலாஜி அண்ணன் மற்றும் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்தின சிம்பு, என்னை சின்னத்திலேருந்து பெரிய பேருக்கு அறிமுகப்படுத்தின சிம்பு, அப்புறம் என்னுடைய நண்பர்கள் ஆனந்த், முருகன், சேது, உதய், குணா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஹார்டிக் அவார்டுன்றது போய் சேரணும். அடுத்த முறைலாம் இவ்வளோ தூரம் பேச மாட்டேன். இந்த தடவை ஆர்டினலாக சொல்லி ஆகணும். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேசிய விருது என்பது ஜனாதிபதி விருது. விஜய் டிவி விருது என்பது ஜனங்களின் விருது. ஒவ்வொரு நடிகனுக்கும் சொத்து நீங்க தர பாராட்டுகள் மட்டுமே. ஸோ இது ரொம்ப முக்கியமான அவார்டு எனக்கு. இட்ஸ் ரியலி ஸ்பெஷல். விஜய் டிவி கிட்ட நான் வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டு இது. ஊர் உலகத்தில் 4-5 அவார்டு வாங்குறவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு விஜய் டிவி அவார்டு வாங்க நாங்கள் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ 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 ஐயோ. எல்லாருக்கும் அவங்க அப்பா ஒரு ஹீரோ தானே. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் எனக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. நான் மெட்ராஸ்க்கு வந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இந்த வெற்றி வந்து அந்த வழி கிடைத்த வெற்றி தான். தனுஷ் எப்போ வரார் எங்க சூப்பர் ஸ்டார்? அவர் எப்போ வராரு எப்படி வராருலாம் யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும்.
தலைவதும் ஸ்டைல் வர வர எல்லாமே ஸ்டைல் Whatever. What's my name? What's my name? What's my name? My name is. My name is. I know you want it, but you're never gonna get it. तेरे हाथ पे कभी ना आनी. मनी ना मनी कोई दुनिया ये सारी मेरे इश्क की है दीवानी. अब दिल करता है हाले हाले से मैं तो खुद को गले लगाऊं. किसी और की मुझको जरूरत क्या मैं तो खुद से प्यार जताऊं. What's my name? What's my name? What's my name? My name is. My name is. My name is. My name is. Sheila की जवानी. I'm too sexy for you. मैं तेरे हाथ ना आनी. Na 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 na. Sheila की जवानी. I'm too sexy for you. मैं तेरे हाथ ना आनी. नैना मिले तो तुझसे नैना मिले तो दिल में अरमा खिले नैना मिले तो तुझसे नैना मिले तो दिल में अरमा खिले पिघला रे लोहा में पिघला रे मन में मेरे मन में शोला सा निकला रे बिजली की तारों में तू उलझी है सपने सी इस पापी दिल को तू लागे इस सपने सी எட்டின் சிறந்த இயக்குனர் யார்? சசிகுமார் for சுப்ரமணியம். சசிகுமார். நான் ஃபஸ்ட்டு இயர் வந்து நான் டிவியில் பார்த்தேன். செகண்ட் இயர் அங்கே உட்காந்து பார்த்தேன். இப்போ இங்கே வந்திருக்கேன்.
Best Director 2007 is Vettimaran. வெற்றிமாறன் வந்து என்னுடைய சிஷ்யன் மட்டுமில்லை, என்னுடைய மகனும் கூட. கங்க்ராட்ஸ் வெற்றி. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த இயக்குனருக்கான விருது வெற்றிமாறன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. போராடினால் நாம் வெல்லலாம், வான்வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம். விஜய் அவார்ட்ஸ் வந்து எனக்கு எங்கள் டீமுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெக்கக்னேஷன் விஜய் அவார்ட்ஸ் தான். பொல்லாதவனுக்கு வந்து 4 அவார்ட்ஸ் வாங்கினோம். அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த இயரும் வந்து எங்கள் டீமுக்கு 4 அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது சார்கிட்ட வாங்குறது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். ஏன்னா இந்த திறமையை பாராட்டணும், கவனிக்கணும், எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு அந்த மரியாதையை சேர்க்கணுங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். தெய்வ திருமகளாக ரொம்ப அழகா நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்ட ரீச் ஆன நிலா ஜாரா. Love you, Chennai. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம், ஓ இவன் மறைந்த கிருக்கலில் இவளோ. Thank you, jury, to vote me for this award. I'm so happy. This is my 6th award, and I want to share this award once more time with Vijay Mama and Viganam Appa. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Vijay Awards 2008 Best Story Screenplay Writer திரு கமலஹாசன். அதாவது நான் படிப்பு எழுத்துன்னு வரும்போது கொஞ்சம் கடைசி பெஞ்சு தான். இவருக்கு முன்னாடியே எழுத வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் அங்கீகாரம் கிடச்சிருக்கு பாருங்க. அவ்வளோ ஸ்லோ நான். இருந்தாலும் எப்படியும் கிடச்சதுன்னு விடாமல் செஞ்சிட்டே இருப்பேன். நான்லாம் படிக்கணும்னு ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னைக்கு வரலும் பிஏ படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். 5 வயதிலிருந்து 55 தாண்டி அந்த ஸ்டார்டம், அந்த நட்சத்திர அந்தஸ்து குறையாமல் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் நடித்திருக்கும் ஒரே நடிகர் உலகத்திலே, உலக வரலாறிலே அவரோடு தான். 5 மொழிகளில் நடித்து 5 மொழிகளிலும் சில்வர் ஜூப்ளி கொடுத்த நடிகர் அவர் ஒருவர் மட்டும்தான். 9ஆம் கிளாஸ் ட்ராப் அவுட் ஆகி டாக்டரேட் பட்டம் வாங்கிய நடிகர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஜான் க்ளோட் கெரியர் த சீக்ரெட் லாங்குவேஜ் ஆஃப் சினிமா என்று இது எங்களுடைய சினிமா லாங்குவேஜ் பிதாமகனுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான் க்ளோட் கெரியர் த ஃபேமஸ் ஃப்ரெஞ்சு தியரிஸ்ட், அவர் வந்து ஏஷியாலே அவருக்கு தெரிந்த ஒப்பற்ற சினிமா கலைஞர் என்றால் கமல்ஹாசன் தான் என்று அவர் சொல்கிறார். இது போல் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டு பார்த்தா இட்ஸ் அ பிக் மல்டிஃபேரியஸ் ஆக்டோபஸ் மாதிரி ஒரு ஹோல்சம் ஹோலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்.
சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் கமல் சாருக்கு நீங்கள் அவார்ட் கொடுக்கணுன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. பட் அதே நேரத்தில் நான் இதுக்கு தகுதியானவனா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் எனக்குள்ளே இருந்துச்சு. அவர் மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் நான் வந்து ஒரு கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். இருந்தாலும் அவருக்கு நான் இந்த அவார்ட் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னமும் என் தலையில் ஒரு கிரீடத்தை வச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சுந்தரம் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வரும்படி பணிவன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பாலு சார் எங்கே பேசினாலும் எங்கேயாரும் இந்த மாதிரி விழாக்களில் பேசும்போது பாலு சார் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாரான்னு எல்லா விழாக்களையும் நான் அட்டன் பண்ணுவேன். என்னை பற்றி இதுவரைக்கும் அவர் சொன்னவே இல்லை. ஏன் எனக்கு தெரியல. மைக்கை கொடுங்க, அவர்கிட்ட நான் கேட்கணும். சுந்தரம் சார், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நீங்களே சொன்னீங்க மற்றவங்களாம் என்னுடைய அசிஸ்டன்ஸை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்படி நான் அசிஸ்டன்ட் சொல்ல முடியுமா? நீங்கள் யார்? எங்கேயோ இருக்கிறவர்ல, அதனால தான் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹேட் இல்லை, எனக்கு ஹேட் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ சார். நன்றி சார். இன்னைக்கு இந்திய சினிமாவே ஆட்டி வைப்பது இந்த குடும்பம் தான். இந்த அருமையான தருணத்தில் நான் அவருடைய பிள்ளைகளை இந்த மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். பிரபுதேவா மாஸ்டர், ராஜு சுந்தரம் மாஸ்டர், நாகேந்திர பிரசாத், காண கண்கோடி வேண்டும். What a shot, man. They deserve a standing ovation. என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் அவங்க அப்பா ஒரு ஹீரோ தானே அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் எனக்கும் எங்கள் அப்பா தான் ஹீரோ. தெரில என்ன பேசுகிறேன்னு தெரில. நான் மாஸ்டர் ஆனது காரணம் வந்து எங்கள் அப்பா தான். அதாவது 3 பசங்களும் வந்து சினிமாவில் வரணும்னு இருக்குமோ இருக்காதே தெரியல. பட் இவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி, ஆனால் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வர அப்பா மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி என்னை கொண்டு வந்துட்டார். நானும் மாஸ்டர் ஆகிட்டேன். வேறு வழி இல்லை. எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியல. எனக்கும் படிப்புலையும் ஆவரேஜு. அதனால் நான் சில ஷூட்டிங்கெல்லாம் இவரை கூப்பிட்டா என்ன அமைச்சிருக்காரு. பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் சங்கர் சாரோட, மணிரத்னம் சார், பாலச்சந்திர சாரோடலாம் ஒர்க் பண்ணுறது காரணம் எங்கள் அப்பா தான். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டில் சுந்தர மாஸ்டர் ஸ்கூல்லேருந்து ட்ரெயின் ஆகி இன்னைக்கு தமிழ் சினிமாவின் பல்வேறு இடங்களில் இருக்கவங்களும் மேடைக்கு வந்து அவரை கௌரவப்படுத்தி இந்த விருதை சங்கர் சார் அவர்களோடு சேர்ந்து நின்று கொடுத்தா ஒரு லைஃப் டைம் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சினிமாவே பார்த்து பொறாமைப்பட வேண்டிய ஒரு அழகான தருணம் அரங்கேறுகிறது சங்கர் அவர்களின் பொற்கரங்களால். கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா விஜய் அவார்ட்ஸ் திரு சுந்தரம் மாஸ்டர் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு
உங்கள் விஜய். விஜய் அவார்ட்ஸ் 2008 பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர். தனுஷ். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். போராடினால் நாம் வெல்லலாம், வான் வீதியில் கால் வைக்கலாம், பூலோகமே பேர் சொல்லலாம். விஜய் அவார்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு க்ளோஸான அவார்ட். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலை. ஏன்னா போன வருஷம் நாங்கள் சின்ன பசங்களாம் சேர்ந்து பொல்லாதவன்னு ஒரு படம் எடுத்தோம், நான் வெற்றிமாறன். அந்த படம் கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த டைம்லேயும் எங்களை என்கரேஜ் பண்ண ஒரே அவார்ட் விஜய் அவார்ட்ஸ். பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் சிங்கம் சூர்யா. இந்த வருஷம் என்னோட கெரியரில் ரொம்ப அழகான வருஷம். இந்த வருஷத்தை நான் மறக்க முடியாது. ஆடியன்ஸ் கொடுத்துருக்கிற இந்த அன்பு, இந்த பாராட்டு ரொம்ப மரியாதையோட நான் பொக்கிஷமாக அதை நான் பாதுகாப்பேன். Entertainer of the year is Surya for Singham. இது நான் பிடிச்சிருக்க எனக்கு தகுதி இல்லை. இது ஹரி சாருக்காக நான் அதை தூக்கிட்டு இருக்கேன். ஹரி சாரோட மொத்த உழைப்பு இது. அவர் உட்காந்து எழுதுனது நான் இங்கே வாங்கிட்டு இருக்கேன். சார், இது உங்களோட அவார்டு, நம்ம டீமோட அவார்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் டிவி ஃபார் ரெக்கக்னைசிங் மீ. இந்த என்டர்டெய்னர் ஆஃப் த இயரில் சூர்யாவோட பயங்கரமாக காம்பீட் பண்ணது யார் தெரியுமா? வீட்லேயே கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் தான் பயங்கர காம்படிஷன் இருந்தது. 2010 என்டர்டெய்னர் ஆஃப் த இயர். வீட்டுக்குள்ளே வில்லன் இருக்கிறாரே சூர்யா. உள்ளுக்குள்ள பயம் இருக்கு, வெளியில காமிக்காம ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் அவார்ட் என்ற ஒரு சிறப்பு விருதை வழங்க விரும்புகிறோம். அந்த விருது ஏன் வழங்கப்படுகிறது, அந்த விருதினுடைய தாத்பரியம் என்ன, பார்த்திபன் அவர்கள் சொன்னார்கள். இது சிறந்த சேவைக்கான ஒரு விருது. நான் இது வரைக்கும் நிறைய விருதை பற்றி அனௌன்ஸ் பண்ணேன். பட் இந்த விருதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மனிதநேயமிக்க ஒரு விருது. சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இந்த விருது வந்து அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யாவுக்கு. சிவகுமாரன் அண்ணனுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கோ அவ்வளோ பெருமையாக இருக்கு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே இதெல்லாம் உட்காந்து பேசினவர்கள். அண்ணன் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரெண்டு பேருமே அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணவங்க. அவர் எனக்கும் முன்னாடி முடிவு செஞ்சவர். அவர் கால் ஷீட்டு படங்களுக்கு கொடுக்கும் விதமாகட்டும், அவர் எப்படி படங்களை எல்லாம் செய்கிறாரு, டேட்டுகள்லாம் எப்படி கவனிச்சுக்கிறாருன்னு நான் சிவகுமார் அண்ணனை பார்த்து கற்றுக்கொண்டேன் என்பது இங்கே சூர்யா இருக்கிறதுக்காக சொல்ல நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். அந்த வீட்டிலேருந்து வந்த ஒரு பிள்ளை இப்படி இருப்பதில் எனக்கு ஆச்சரியமில்லை. அவர் அந்த வழியை தன்னுடைய வழியாக ஒரு நட்சத்திர ஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகும் இதை தன்னுடைய வழியாக எடுத்துக்கொண்டதற்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு கலைஞனாக. இந்த மேடையை மறக்க முடியாது. சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வாங்கின மேடை இது. ரொம்ப ஸ்பெஷலான மேடை இது. தேங்க்யூ விஜய் டிவி, கமல் சார் அவர்களுக்கு நன்றி. அகரம் ஃபவுண்டேஷன் எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அதுக்கு பற்றின கிளிப்ஸு, படிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பற்றி நிறையா எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இது சொல்லி ஆகணும், நான் சினிமாவில் இருக்கிறதுனால இது வெளியில் தெரியுது. தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக நல்லது பண்ணுற நிறைய பெரியவங்க இருக்காங்க, நிறைய முன்னோடிகள் இருக்காங்க. நான் சினிமாவில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அது வெளியில் தெரியுது. நிறையா நல்ல மனசுக்காரங்க இருக்காங்க. இருந்தாலும் இந்த உணர்வை கொடுத்த என்னோடய அப்பா அம்மாவுக்கு, எனக்கு உதவுறக்கு இந்த சக்தியும், எனக்கு சம்பாதிக்கிற இந்த இடத்த கொடுத்த தமிழ் மக்கள், உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்கு நிஜமாகவே இந்த சக்தி கொடுத்தது நீங்கள் தான். இது தொடரும். இது அகரம் எங்களோட தான் இருக்குது, விஜய் டிவியோட தான் இருக்குது. நாளைக்கு அகரம் உங்களோட தான் மாறணும். இட் ஷுட் பி அ பீப்புள்ஸ் மூமெண்ட். அதுதான் என்னோட கனவு. உங்களோட வாழ்த்துக்களோட நன்றி.
குருநாதர் கையில் வாங்கினது எனக்கு 2 அவார்டு கிடைச்சது. எங்கள் டீமுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் விஜய் அவார்ட்ஸ் தான். விஜய் என்ற சொல்லுக்கு வெற்றி என்று பொருள். முதல் முறையாக ஒரு பெண் நடன இயக்குனர் இந்த பரிசை பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு அவார்டு பின்னாலேயும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் வணங்குகிறேன். காம்படிஷனாக பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அவார்டு ஃபங்க்ஷன் ஆச்சு, லுங்கியை கட்டிட்டு வர முடியும். And the best choreographer award goes to my favorite master, Dinesh Master. முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து. 2009 எனக்கு போக்ரி கிடச்சிது. அப்போ என்னோடய பாஸ் பிரபுதேவா மாஸ்டர் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. கரெக்டாக கிடச்சிது. அதில் அந்த சாங் பார்த்திங்கன்னா போக்ரி படம், அது வசந்த முல்லை போல வந்து சாங். ரெண்டாவது 2011 பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி அவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சு சாங்ஸுக்கு. அந்த டைமில் தான் எனக்கு ஈசன் கிடச்சிது, ஜில்லா விட்டு ஜில்லா. பெஸ்ட் கொரியோகிராஃபர் நேஷ்னல் அவார்ட் வின்னர் தினேஷ். நாகேந்திர பிரசாத் மேல் வரணும் நான் பிரியப்படுறேன். இந்த வருஷம் இப்போ விஜய் அவார்ட் பேச்சு தொடங்கிடுச்சு. விஜய் அவார்ட்ஸ்னு பேச்சு காதில் விழுந்தோடனே இங்கே எனக்கு ஆஹா சரி இந்த வருஷத்தில் நம்மளது என்னென்ன பாட்டு இருக்குது, என்னென்ன பாட்டு போக போகுது, இந்த ஒரு சின்ன டென்ஷன் இப்போத்துலேயே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்தளவுக்கு விஜய் அவார்ட்ஸ் இன்றைக்கி எல்லார் மத்தியிலையும் அது பரபரப்பாக பேசப்படுது, பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப குவாலிட்டியான அவார்டு, ரொம்ப தரமான அவார்டு. பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ அப்படின்னு இல்லாமல் கரெக்டான கொடுப்பாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதில் நான் வாங்கியிருக்கேன், திருப்பி அடுத்த வருஷம் நான் வாங்கலாம் கஷ்டப்பட மாட்டேன். இன்னும் தரமான ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அந்த அவார்டு வாங்கக்குள்ளே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னோடய ஃபேமிலியை நேஷ்னல் அவார்டு வாங்கக்குள்ளே கூப்பிட்டு போகணும்னு நினச்சா முடியாமல் போச்சு. என்னோடய அம்மா ரொம்ப இன்னசென்ட், வீட்டிலே இருப்பாங்க, டிவி மட்டும்தான் பார்ப்பாங்க, வெளியில் போக மாட்டாங்க. நேஷ்னல் அவார்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லக்குள்ளே அப்படியா சரின்னு தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு விஜய் அவார்டு ஆரம்பிக்குள்ளே கேட்டாங்க, உனக்கு விஜய் அவார்டெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. அம்மாவுக்கு நேஷ்னல் அவார்டோட விஜய் அவார்டு தான் ரொம்ப பெருசு. ஏன்னா வீட்டில் இருக்காங்க, ஏன்னா அதில் நிறைய நடிகர் வருவாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இருந்தது. அதில் கண்டிப்பாக எனக்கு தெரியல, ஏன்னா எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது, நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்காக கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வெயிட் பண்ணால் அது மாதிரி கிடச்சிச்சு. அம்மாக்கிட்ட ரொம்ப கேஷுவலாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் பயங்கர சந்தோஷம். சொன்ன உடனே ஃபோன் அம்மாவுக்கு தான், அம்மா எனக்கு கிடச்சிருச்சு இந்த வாட்டி இப்போ அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அம்மா சொன்னது, கண்டிப்பாக எங்கேயும் வெளில வந்தது கிடையாது, கண்டிப்பாக நானும் வரணுண்டான்னாங்க. அதோட பெரிய விஷயம், அப்பாவுக்கு அப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் இருந்தது. இதுக்காகிட்ட டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு டேட்டை கொஞ்சம் மாற்றி வச்சார். ரொம்ப பிஸியாக இருந்தார் டாக்டர், தள்ளி வச்சுட்டு அப்பா வந்தார். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அன்னைய நாள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான். அவார்ட் கோஸ் டு கிஷோர். விஜய் அவார்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு வித்தியாசமாக தான் அவங்க வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பல விஷயங்கள் யோசித்து தான் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அந்த நிமிஷம் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்து எனக்கு பேச்சு வரலைன்னே சொல்லலாம், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்த அங்கீகாரம், விஜய் அவார்ட்ஸோட அங்கீகாரம் எனக்கு இன்றைக்கி பெரிய அந்தஸ்தை எனக்கு கொடுத்துருக்கு, பெரிய எங்கள் கடை மரியாதையை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம்.